உரையாடலில் இருந்து. நளினிகாந்தா. இந்த உடலை கொண்டு புலன்கள் மூலம் நாம் அனுபவிக்கும் இன்பமானது நமது முந்தைய கர்ம பலன்களால் எந்த விதத்திலாவது அடையப்படும். இந்த மகிழ்ச்சியானது நாம் முயற்சி செய்யாமலேயே தானாக வரும். நாம் எதிர்பார்க்காமலே எப்படி துன்பம் வருகின்றதோ அதுபோல. ஸ்ரீல பிரபுபாதா. உங்களுக்கு நன்றி. இந்த ஜட உலகில் மகிழ்ச்சி என்றால் புலனின்பம் தான் என பிரகலாதர் கூறுகிறார். புலன்களால் அடையப்படும் இன்பம் எந்த உருவிலும் நாம் பெற முடியும். பறவைகள், பூச்சிகள், மனிதர்கள், தேவர்கள், பூனை, நாய் என அனைவரும் புலன்களால் மகிழ்ச்சி பெறுகிறார்கள். எல்லா இடத்திலும் இது பெறப்படும். ஆனால் ஆன்மீக மகிழ்ச்சி மனித உருவில் தான் பெற முடியும். எனவே மனித பிறவியில் சிறு வயதிலிருந்தே கௌமார ஆச்சரியத் பிரஜ்ஞோ தாமன் பாகவதன் இக. பாகவதம் 7.6.11 7.6.1. சிறு வயதிலிருந்தே தொடங்க வேண்டும். ஏன் மிக ஆரம்பத்திலிருந்தே துர்லபம் மனுஷம் ஜென்ம. இந்த மனித உடல் பற்பல பரிணாம வளர்ச்சிக்கு பிறகே கிடைக்கப் பெறும். மற்றும் அத்துருவம் பல வருடங்கள் தான் வாழ்வேன் என்ற உறுதியும் கிடையாது. குறைந்தபட்சம் ஒருவன் 100 வருடம் வாழ்வான் என எதிர்பார்க்கிறான் என்று மதிப்பிட்டாலும் அது மதிப்பீடுதான். ஆனால் குறைந்தபட்சம் இன்றைய காலத்தில் ஒருவரும் அதுவரை வாழ இயலாது. அத்தகைய அறிகுறி அங்கே இருந்தாலும் இன்னும் எந்த ஒரு உத்திரவாதமும் இல்லை. எந்த நிமிடமும் நாம் இறக்க நேரிடலாம். ஆனால் அத்துருவமாக இருந்தாலும் எந்த ஒரு உத்திரவாதமும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட காலம் நாம் பெற்றாலும் அதை மிகச் சிறந்த நோக்கத்திற்காக நம்மால் உபயோகிக்க முடியும். அர்த்ததம் வாழ்வின் இறுதியான குறிக்கோளை நாம் அடைய முடியும். அர்த்ததம் அவர் அழுத்தம் தருகிறார். அர்த்ததம் என்றால் தன்னை அறிதலாகும். இது அர்த்ததம் இல்லை என்றால் நாம் அனைவரும் மிருகங்கள்தான். மிருகங்களும் இந்த புலன் இன்ப முறை உண்டு. எப்படி சாப்பிடுவது, எப்படி உறங்குவது, எப்படி பாதுகாப்பு கொள்வது, எப்படி புணர்வது. எனவே சுகம் சைந்திரியம் சைத்திய தனது நண்பர்களை தைத்திய அசுரர்களின் மகன்களே என பிரகலாதா அழைக்கிறார். தனது தந்தையை அசுரர்களில் சிறந்தவரே என்று கூறினார். சிரிக்கிறார். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் என்ற இரு நிலைகளில் மனிதர்கள் இருக்கின்றார்கள். துவௌ பூத சாகோ லோகே அஸ்மின் தெய்வ ஆசுர ஏவ ச. பகவத்கீதை 16.6. இந்த ஜட உலகில் மறுபக்கம் ஏன் முடியாது? டாக்டர் உல்பை இங்கு வரலாம். அவருடைய நாற்காலியை இங்கே கொண்டு வர முடியுமா? எனவே இந்த புலன் இன்பம் அடைகிறது. விஷயா காலு சர்வதகா ஸ்யாத். இவை விஷயா என்று அழைக்கப்படுகின்றன. விஷயா என்றால் புலன் இன்பம். விஷய காலு சாவத் யத. ஆகையால் எந்த உருவ நிலை வாழ்விலும் இந்த 4 விஷயம் உண்டு. உண்பதற்கான ஏற்பாடு உள்ளது, உறக்கத்திற்கான ஏற்பாடு உள்ளது, தூக்கத்திற்கான ஏற்பாடு உள்ளது. பறவை உண்பது, தூங்குவது, புணர்வது பற்றி பதட்டம் கொள்ளாது. ஏற்கனவே அது இருக்கின்றது. பறவை மரத்தில் கூடுகட்டி உள்ளது. இரவில் மிக பாதுகாப்பாகவும் மேலும் நன்றாகவும் உறங்கிக் கொள்கிறது. மேலும் காலையில் எங்கேயாவது சில பழங்கள் இருக்கும் என அறிகிறது. அதனுடைய உணவை பெறுகிறது. அதனால் அது பதட்டமாக இல்லை. புணர்வுக்காக ஆண் மற்றும் பெண் பறவைகள் எப்போதும் சேர்ந்தே உள்ளன. புறாக்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும்
45 முறை உறவு கொள்கிறது. சரியா மாதாஜி? இல்ல 4.5? எனவே அந்த ஏற்பாடு எப்பொழுதும் உள்ளது. பாதுகாப்பு, யாராவது ஒரு மனிதன் வந்த உடனடியாக மேலே பறந்துவிடும். எனவே பாதுகாப்பு அவைகள் அறிகின்றன. உண்பது, உறங்குவது, பாதுகாப்பது, உறவு கொள்வது போன்ற இந்த விஷயத்தில் எவ்வாறு கழிப்பது என ஒவ்வொருவரும் அறிகிறார்கள். ஆகவே சாஸ்திரம் விஷயா காலு சர்வதகா ஷியாத், உடலுக்கு தேவையான இந்த 4 கொள்கைகள் எங்கும் இருக்கின்றன என கூறுகிறது. நீங்கள் மனிதர் அல்லது பூனை அல்லது நாய் அல்லது பறவை அல்லது விலங்கு அல்லது தேவர் என பிறந்தாலும் இவை கிடைக்கின்றன. ஆகையால் இந்த விஷயங்களை நாம் பொருட்படுத்த கூடாது. அந்த ஏற்பாடு ஏற்கனவே உள்ளது. இறைவனின் ஏற்பாட்டினால் இவை எல்லாம் ஏற்கனவே உள்ளன. இந்த விஷயங்களை பொருட்படுத்த வேண்டாம். தஷ்யைவ ஹேதோ பிரயத்தேத் கோவிதோ நலப்யதே யத் பரமதம் உபரி ஆதர்க. ஸ்ரீமத் பாகவதம் 1.5-18 என நாரதர் கூறுகிறார். எனவே நாம் இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு உயிரினத்தில் பல்வேறு வாழ்வு நிலைகளில் உபரி அதக, மேலோகம், கீழ்லோகம் போன்ற வெவ்வேறு உலகங்களில் அலைந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் வெவ்வேறு தரத்தில் இருக்கின்றன. நம்மை விட 1000 மடங்கு உயர்ந்த வேறு வாழ்க்கை தரத்தை தேவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாம் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றிருக்கிறோம். உதாரணத்திற்கு, அமெரிக்கர்கள் இந்தியர்களை விட சிறந்த வாழ்க்கை தரத்தையே பெற்றுள்ளனர். எனவே உயர்ந்த தரம், தாழ்ந்த தரம், ஆனால் எந்த தரமானாலும் இந்த விஷயங்கள் ஜட உலக யுத்தத்தின் சுவை இங்கே இருக்கின்றது. மனித உடலுறவிற்கும் நாயின் உடலுறவிற்கும் ஆன சுவை ஒன்றுதான். சுவையில் மாற்றம் ஏதும் இல்லை. உணவை நீங்கள் தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் இரும்பு தட்டில் சாப்பிட்டாலும் சுவை ஒன்றுதான். இந்த புலன்களால் அனுபவிக்கும் சுவை எல்லா இடத்திலும் ஒன்றுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுட்டேன் மாதாஜி? நம்ம இப்ப என்ன டாபிக் படிச்சுட்டு இருக்கோம்? ஆமா மாதாஜி. இன்னைக்கு மாதாஜி படிச்சதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டோம்? அதாவது பறவைகள், மிருகங்கள் எல்லாமே ஒரே வாழ்க்கை, அதுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்குங்கிறதுனால இரவு நேரமா காலையில உணவு கிடைக்கும்னு அதுவும் தைரியமா அதே போல வாழ்ந்துட்டு பகல்ல உணவு தேடிக்குது மாதாஜி. அது போல நாமளும் இருக்கிறோம். அதே கொஞ்சம் வித்தியாசப்படணும் அப்படின்னு சொல்றாரு மாதாஜி. அதாவது ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் தூங்குறது நம்மளும் தூங்குறோம், அதுவும் சாப்பிடுறது நம்மளும் அதுவும் மீட்டிங் பண்றது நம்மளும் மீட்டிங், இது மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே எல்லாரும் பண்றோம். ஆனா மனிதர் நமக்கு என்னன்னா அந்த பக்குவம், இது நம்ம பகவானை கூட்ட முடியும், இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு இந்த விலங்குக்கு கிடையாது. அவ்வளவுதான். நம்மளால இந்த ஆத்ம ஞானத்தை உணர முடியும், அறிய முடியும். அது அறிந்தாலும் அதனால வெளியில சொல்லி அதை பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு வித்தியாசம்தான். பிற அரிது மானிடையா பிறப்பு அரிது அப்படின்னு. இதுல கடைசியில சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்துல வெவ்வேறு வாழ்வு நமக்கு கிடைச்சி இங்க மேலையும் கிளையுமா நம்ம அவசப்பட்டு இருக்கோம். ஆசைகள் பட்டதுனால மேல் உலகத்துல இருந்து கீழ் உலகத்துக்கு போறதும், திருப்பி கீழ் உலகத்துல இருந்து மேல் உலகத்துக்கு போறதும், மாறி மாறி மேலையும் கிளையும் போயிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் எல்லாரும் சாப்பிடறதுக்கான வசதிகளோட தான் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாருடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரிதான் பகவான் பண்ணி வச்சிருக்காரு. அதை நம்ம அறியணும். அதை நம்ம அதை பயன்படுத்திக்கிற விதம் சரியான முறையில இல்லாததுனால நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்காருன்னா பகவான் பக்தி தொண்டு செய்யறதுக்காக அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம நம்மளுடைய திருப்பி திருப்பி இந்த சம்சார சாகரத்துல நம்ம சுழண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணிட்டே இருக்கோம். மேல மேல ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு சின்ன நிலம் ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா அதை பெருசா இன்னும் ஒரு ஏக்கருக்கு வாங்கி அதை எத்தனை டபுளா வச்சு விற்கலாமா, அப்படிதான் நமக்கு ஆசைகள் மேல மேல போயிட்டே இருக்க ஒழிய சரி இந்த நிலம் கிடைச்சது இதோட நம்ம அப்படிங்கிற ஆசை நமக்கு இல்லவே இல்லை. அதனாலதான் மேல மேல ஆசைகள் என்னதுன்னா பகவான் அதான் எப்போதுமே நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டுருவார். வாங்கிட்டு நமக்கு எப்ப எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல அந்த பக்குவத்தை புரிஞ்சுக்கணும். மேல மேல நிறைய இருந்ததுன்னா ஆசைகள் பேராசையா மாறும். பேராசை மாறி அது கிடைக்கல அப்படின்னா அது காமம் கோபமா மாறும். அந்த கோபம்
எந்த மாதிரியான இதைக்கும் நம்மளை வந்து தள்ளி விட்டுடும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதை வந்து நம்ம மனித உடல் கிடைத்ததை வந்து கரெக்டான விதத்துல நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படின்னா பக்தி தொண்டு செய்யணும், குரு எடுத்துக்கணும். நமக்கு வந்து அதே மாதிரி பக்தர்கள் வைஷ்ணவர்களுடைய சங்கமத்துல இருந்துட்டே இருக்கணும். அந்த கனெக்ஷன் போயிடுத்து அப்படின்னா நம்ம வந்து மாயா வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணி கூட்டின்னு போயிடும். அதுதான் அந்த மெயினான விஷயம். அது சரியா? அடுத்தது படிங்கம்மா யாராவது. ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்தது படிங்க. மாதாஜி ஆ? ஒருவரும் எடுத்து சரியா தெரியறது இல்லைங்க மாதாஜி, அதனாலதான் படிக்காம இருக்கு. படிச்சிருக்கேன். அப்ப நான் படிக்கட்டுமா? படிங்க மாதாஜி. ஒருவரும் அதுவரை வாழ இயலாது. அத்தகைய அறிகுறி அங்கே இருந்தாலும் இன்னும் எந்த ஒரு உத்திரவாதமும் இல்லை. எந்த நிமிடமும் நாம் இறக்க நேரிடலாம். அத்ருவம். ஆனால் அத்தகைய அத்ருவமாக இருந்தாலும் எந்த ஒரு உத்திரவாதமும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட காலம் நாம் பெற்றாலும் அதை மிகச்சிறந்த நோக்கத்திற்காக நம்மால் உபயோகிக்க முடியும். அர்த்தம் வாழ்வின் இறுதியான குறிக்கோளை நாம் அடைய முடியும். அர்த்தம் அவர் அழுத்தம் தருகிறார். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து சரியான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். இதை வந்து நம்ம வந்து வீணடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப்ல சொல்ல வராங்க. துருவமாக இருந்தாலும் என் நிலையும் எப்ப வேணா நமக்கு என்ன வேணாலும் இதுவாகும். அதனால நம்ம எல்லாத்துக்கும் எப்போதுமே பகவானுடைய சிந்தால நம்ம இருக்கணும். அப்படின்னா பக்தர்களுடைய சங்கமத்துல இருந்தால் மாத்திரம்தான் முடியுமே ஒழிய நம்மளால முடியவே முடியாது. அதர்வைஸ் அர்த்தம் என்றால் தன்னை அறுதலாகும். இது அர்த்தம் இல்லை என்றால் நாம் அனைவரும் மிருகங்கள் தான். நம்ம வந்து அந்த பக்குவம் அந்த அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அந்த வர பக்குவம் நமக்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னா மிருகமும் நாமமும் ஒண்ணுதான். நமக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மிருகங்களுக்கும் இந்த புலனின்ப முறை உண்டு. எப்படி சாப்பிடுவது, எப்படி உறங்குவது, எப்படி பாதுகாப்பு கொள்வது, எப்படி புணர்வது. எனவே சுகம் ஐந்திரியம் தைத்திய. தனது நண்பர்களை தைத்திய அசுரர்களின் மகன்களே என்று பிரகலாதர் அழைக்கிறார். தனது தந்தையை அசுரர்களில் சிறந்தவரே என்று கூறினார். சிரிக்கிறார். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் என்ற இரு நிலைகளில் மனிதர்கள் இருக்கின்றார்கள். பூத சாகவ் லோகே அஸ்மின் தைவ ஆச்சர ஏவ சபக. அதாவது பகவத்கீதை 16.16 இந்த ஜட உலகில் அதாவது மறுபக்கம் ஏன் முடியாது. டாக்டர் உல்ப இங்கு வரலாம். அவருடைய நாற்காலியை இங்கே கொண்டு வர முடியுமா? எனவே இந்த புலன் இன்பம் கிடைக்கிறது. விஷயா காலு சத்வகா சியாத். இவை விஷயா என்று அழைக்கப்படுகின்றன. விஷயா என்றால் புலன் இன்பம். விஷய காலு சர்பத் எதக. ஆகையால் எந்த உருவ நிலை வாழ்விலும் இந்த 4 விஷயம் உண்டு. உண்பதற்கான ஏற்பாடு உள்ளது, உறக்கத்திற்கான ஏற்பாடு உள்ளது, தூக்கத்திற்கான ஏற்பாடு உள்ளது. பறவை உண்பது, தூங்குவது, புணர்வது பற்றி பதற்றம் கொள்ளாது, ஏற்கனவே அது இருக்கின்றது. இதெல்லாம் சொல்றாங்க. பறவை வந்து பறவைக்கு மாத்திரம் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. இதை பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம். அதாவது பசி கரெக்டா வரும், அந்தந்த நேரத்துக்கு பகவான் ஏதாவது நமக்கு ஏற்பாடு பண்றாரு. உணர்வுக்கான ஆண் பெண் பறவைகள் எப்போதும் சேர்ந்தே உள்ளன. புறாக்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 45 முறை உருப்பொள்கிறது. எனவே அந்த ஏற்பாடு எப்பொழுதும் உள்ளது. பாதுகாப்பு. யாராவது ஒரு மனிதன் வந்த உடனடியாக மேலே பறந்துவிடும். எனவே பாதுகாப்பு அவைகள் அறிகின்றன. பகவான் வந்து எல்லாருக்கும் அந்த தன்னை வந்து பாதுகாத்துக்கான இது அறிவு எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காரு. அதாவது தகுந்த மாதிரியான இது பகவான் வந்து கொடுத்திருக்காரு. அதை தான் இங்க சொல்ல வராங்க. பறவைகள்லேருந்து மிருகங்கள்லேருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு எல்லா விதமான அறிவும் கொடுத்திருக்காரு. மனிதனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கிறாரு. உண்பது, உறங்குவது, பாதுகாத்து உறவு கொள்வது போன்ற இந்த விஷயத்தில் எவ்வாறு
கழிப்பது என ஒவ்வொருவரும் அறிவார்கள். ஆகவே சாஸ்திரம் விஷயா காலு சற்பதாக யாத் உடலுக்கு தேவையான இந்த 4 கொள்கைகள் எங்கும் எங்கும் இருக்கின்றன என கூறுகிறது. இந்த உலகத்திற்கு என்னென்னலாம் தேவையோ அத பகவானே நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து பகவான் வந்து எல்லா விதத்திலையும் நமக்கு கொடுத்திருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தான் வந்து சேகரிச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். எல்லாம் நான் அந்த அகந்தையினாலதான் நம்ம அழிகிறது. எல்லாமே பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த உடலுக்கு என்னென்னலாம் தேவையோ அவர் படைக்கிறவருக்கு தெரியும் எவ்வளவு தேவை, எத்தனை தேவை, என்ன ஏதுங்கிறது. அதனால எல்லாமே கொடுத்திருக்காரு பகவான். நீங்கள் மனிதர் அல்லது பூனை அல்லது நாய், பறவை, விலங்கு அப்படின்னு தேவர் என பிறந்தாலும் இவை எல்லாமே கிடைக்கிறது. அந்தந்த லோகத்துல இருக்கிறது தகுந்த மாதிரி கிடைக்குது. ஆகையால் இந்த விஷயங்களை நாம் பொருட்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பெருசுன்னு நினைக்க கூடாது. நமக்கு முக்கியமானது என்ன, மனுஷனா பிறந்திருக்கோம் அப்படின்னா, அறிவை கொடுத்துருக்காருன்னா அப்படின்னா, அந்த தத்துவ வேதாங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைஷ்ணவர்களோட சங்கமத்துல இருக்கணும், குரு எடுத்துக்கணும். அந்த இது நமக்கு எண்ணங்கள் வேணும். எப்போதும் பகவானுடைய சிந்தா இருக்கணும். அந்த பகவானுடைய சிந்தா இருந்தாலே, அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, நம்பர் 1 அப்படிங்கிற கிருஷ்ணா வச்சுட்டா 0 இருக்கிறது அதுவா சேர்ந்தாலே அதோடைய வேல்யூ ஏறிடும். அதே மாதிரிதான் பௌதீக இன்பத்திலேயே நம்ம நாட்டம் கொள்ளாம பௌதீகத்தையும் ஆன்மீகத்தையும் நம்ம ஒரு மாதிரி பேரலா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளால ரெண்டையுமே நம்ம உலகத்திற்கு தேவையான விஷயங்களை பகவானை ஆன்மீகத்தை எடுத்துட்டனாலே இந்த இதுக்கு தேவையான இந்த பௌதீக உடலுக்கு தேவையான இது பகவானே கொடுக்கிறாரு அப்படின்னு. பிரதத் கோவிந்த நற்பேத்தே எத் பிரதமம் உபரி அத்பக. அதாவது பாகவதத்துல வந்து 1:5-18 என்ன நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல பல்வேறு உயிரினத்தில் பல்வேறு வாழ்வினில் உபரி மேலோகம் கீழோகம் போல ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலோகத்தை கீழோகத்தையும் மாறி மாறி நம்ம ஆசைகளுக்கு ஏற்ப போயிட்டு வந்துட்டே இருப்போம். ஒரு முடிவே இல்லாம போயிடுது. நம்ம என்ன பண்றோம், திருப்பி கர்மாக்களை சேர்த்துக்கிறோம். அதனாலதான் மேலையும் கிளையும் மாறி மாறி போயிட்டு இருக்கோம். இது மாதிரி பிரம்ம லோகத்திலேருந்து இங்க கீழ்லோகம் வரைக்கும் நம்ம வந்து கர்மாக்களை சேர்க்க நமக்கு வந்து அது புண்ணியமா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, மாறி மாறி மேலையும் கிளையும் பிறந்துன்னு தான் இருப்போம். பாவம் புண்ணியம் பண்ணோம்னா மேலோகத்துல போய் பிறப்போம். திருப்பி நம்மளுடைய புண்ணியம் இருக்கு அப்படின்னா அதை கழிக்கிறதுக்கு பாவம் இருக்குன்னா அது கீழ்லோகத்துக்கு தான் வந்தாகணும். இது மாதிரி மாறி மாறி விளையாண்டு இருக்கோம். இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னு நமக்கு தாட்டே வரமாட்டேங்குது. அதுக்குதான் புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு தான் மனித உடலை பகவான் கொடுக்குறாரு. அந்த பக்குவ நிலையை அடைய முடியும், நம்மளால குருக்கு சேவை செய்ய முடியும், பக்தர்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு கொடுக்குறாரு. சான்ஸ் கொடுக்குறாரு நமக்கு திருப்பி. ஆனா நம்ம அதை எதையுமே பயன்படுத்திக்கிறது கிடையாது. அதனாலதான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவான் சான்ஸ் கொடுக்குறாரு. உங்க வீட்லயே யாரோ ஒரு டிவோட்டி இருக்கிற பக்தர்கள் கொடுக்குறாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பக்தர்களை கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்றோம், இதுதான் இந்த பௌதீகத்துல இருக்க சொல்ப சந்தோஷத்துக்கு தான் பெரிய விஷயம் நினைச்சுட்டு நம்ம பாட்டுக்கா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி என்ன கிடைக்குதோ அல்பத்தனமான இதுக்காக சொற்பத்துக்காக ஆசைப்பட்டுட்டு நம்ம வந்து முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுறோம். அதுக்குதான் இந்த அரிது மானிதரா பிறப்பது அரிதுங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம். ஆத்ம உணர்வு, ஆத்ம ஞானத்தை அறிய முடியும். இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதியிலேருந்து நம்மளால வெளியில வரும். இதுதான் விஷயம். புரியறதா? ஹரே கிருஷ்ணா. இது பிரபுபாதர் நமக்கு அழகா கொடுத்திருக்காரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் என்ன வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கணும், நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆத்ம ஞானத்தை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பாரத பூமித்தே ஹைலா மனுஷ ஜென்ம யாரா சைத்தன்ய பாரத பூமியில மனித பிறவி எடுத்துள்ளானோ அது உபகாரா முதலில் வந்து உங்கள் வாழ்வை முழுமையாக்கிக் கொள்ள வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. பாருங்க, இப்ப நம்ம பேசின மாதிரி சொல்லியிருக்காரு, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பகவான். நம்ம ஆசைப்படலைனாலும், ஆசைப்பட்டாலும் இங்க வரணும் ஆசைப்பட்டாலும் அவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த உன்னுடைய ஆசையை என்ஜாய் பண்ணிக்கோ, இப்பயாவது என்ன நினைச்சு என்கிட்ட வா அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதையும் நம்ம புறக்கணிச்சுட்டு நம்ம இஷ்டம் போல ஆசைப்பட்டுட்டு வாழ்ந்துட்டே இருக்கோம். வேத கலாச்சாரம் பின் இந்த பூமியில் பாரத பூமியில் முதல் வாழ்க்கை முழுமாக்கொள்ள வாய்ப்பு தரப்பட்டது. வேத கலாச்சாரம் பின் இந்த பூமி பரவுவதன் மூலம் அனைத்து மனித சமுதாயத்திற்கும் இந்தியாவின் பெருமையை மேன்மையடைய செய்யும்.
எனவே ஏன் இதை தொடரக்கூடாது? பகவத்கீதையின் கொள்கைக்கான பின்பற்றக்கூடிய நிறுவனம் அங்கே இருக்கட்டும். பகவத்கீதை உள்ளது உள்ளபடி. அதாவது மகாபிரபு சொல்றாரு, பாரத பூமி கைலா மனுஷ ஜென்மகர்னா நம்ம அரிதி மனுஷரால் பிறப்பதே அரிதே. அதுல நம்ம இந்த பாரத பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்னா இன்னும் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிதான் சொல்லணும். நம்ம வேற கண்ட்ரில இந்த பகவானை பத்தியான அந்த உணர்வு வைஷ்ணவர்களே இல்லாத ஊர்ல நம்ம பிறந்து பிறப்பு எடுத்தோம், பகவான்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நம்ம பாரத பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வசதி. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேத கலாச்சாரம் இதை பரப்புவதன் மூலம் இந்த ஞானத்தை உலகம் முழுவதும் பரப்புவதன் மூலம் அனைத்து மனித சமுதாயத்திற்கும் நன்மை செய்யுங்கள். இது இந்தியாவின் பெருமையை மேன்மை அடைய செய்யும். அதான் சொல்றாங்க. பிரபுபாத் நினைச்சிருந்தா அவர் கல்கட்டாலேயே இருந்துட்டு அவர் குரு சொன்னார் ஒரு வார்த்தைக்காக அவர் என்ன பண்றார், மேலை நாடுகளுக்கு போய் அதை நம்ம உடனே பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுக்தி அவர் புரிஞ்சுக்கிறார். அதை அப்படியே சொன்னது செய்யணும்னு சொல்லிட்டு இவரும் பிரபுபாத்தர் அவர் குரு சொன்னதை உடனே எடுத்துட்டு மேலை நாட்டுக்கு போறதுனாலதான் நமக்கெல்லாம் கிடைச்சிது. இல்ல நம்ம இங்கேயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைச்சிருக்கிறோம் நம்ம சொல்லவே முடியாது. அது நமக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம பகவானுடைய தொண்டுல ஈடுபட்டிருக்கோம். அதனாலதான் கிடைச்சதே ஒழிய நமக்கு இல்லாட்டி கிடைக்குங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி அதாவது அதே மாதிரி நம்ம இந்த இன்னைக்கு சண்டே முன்னெல்லாம் முடியாது அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. இன்னைக்கு நீங்களே வாங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்துட்டோம் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல இருந்தா ஒரு சின்ன ஒரு சைன் பகவான் கிட்ட நம்ம போறதுக்கு ட்ரை பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா போறோம், பகவான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு மற்ற விஷயங்கள்லாம் பண்றதுக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சோம்னா, மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அவங்களுக்கு ஆத்ம ஞானத்தை நம்மளால மனிதர்களால உணர முடியும், உணர்ந்து நம்ம செயல்களை மாற்றிட்டு பகவான் பக்தி தொண்டு செய்ய முடியும். பட் விலங்குகளுக்கு அப்படி முடியாது. ரொம்ப ரேர். நீங்க கேட்கலாம் உடனே கஜேந்திரன் யானை அடைஞ்சுது அப்படிலாம் கேட்கலாம் நீங்க. பட் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெஷல் ரேர் கேஸ் தான். எல்லாரும் நம்மெல்லாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது, பக்தி கிடையாது. நமக்குலாம் பக்தியில வரத்துக்கு நம்மலாம் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய அந்த மாதிரிலாம் நம்ம தூய்மையான பக்தர்கள் ஆகலை. அதுக்குதான் எப்போதுமே தூய்மையான பக்தர்களோடய இருக்கணும், சங்கமம் வச்சுக்கணும். என்ன வைஷ்ணவர்களோட சங்கமம் வச்சுக்கணும், உயர்ந்த பக்தர்களோட, அதாவது உத்தம அதிகாரின்னு ஒரு நாள் படிச்சோம் நம்ம, அந்த மாதிரியான அவங்களோட இருக்கணும். அப்புறம் இவருக்கு நாரத முனிக்கு அவங்க தாய் ஒரு வேலைக்காரியாக இருந்தாலும் வைஷ்ணவர்களுக்கு இந்த சதுர்மாசி, இப்பயும் சதுர்மாசி தான் நடக்கிறது. அந்த சதுர்மாசியில அவங்க அந்த பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு அந்த உஷிஷ்டத்தை சாப்பிட்டதுனாலேயே அவருக்கு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பத்தி பகவான் கிருஷ்ணரை பத்தி பேசுனதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு அங்கேயே இருந்ததுனால அவருக்கு நல்ல விதமான இது கிடைச்சது. அது மாதிரி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். காசு பைசா மாத்திரம் வச்சுட்டு இந்த பௌதீக உலகத்துல நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. நம்பர் 1 அப்படிங்கிற கிருஷ்ணரை வச்சுட்டாதான் பூஜ்யமா இருக்கிற மற்றவையெல்லாம் சேரும், அதனுடைய மதிப்பு ஏறும், பக்குவத்தை அடைய முடியும், ஆத்ம ஞானத்தை உணர முடியும். இந்த தமோ ரஜோ குணங்கள்ல இருந்து சாத்விக் குணத்திலேருந்து சுத்த சாத்விக்கு வர முடியும். அது ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து, நம்மளோட உணவு பழக்கங்கள்லேருந்து, நம்மளோட பழக்க வழக்க ஆக்டிவிட்டிஸ் வீட்டுல இருந்து எல்லாமே நம்ம மாத்தினாதான் முடியும். எப்போதும் பக்தர்களுடைய சங்கமத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அப்படிவா நம்மளால கேட்க முடியலையா கிளாஸ், நமக்குள்ள படிச்சதை டிஸ்கஸ் கண்டிப்பா பண்ணிக்கணும். அன்னைக்கு கிளாஸ் இல்லை டக்குன்னு அவங்கவுங்க ஆஃப் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்க கூடாது. ஒரு நாள் நம்ம கிருஷ்ணனுடைய கான்வர்சேஷன் இருக்கிறது போயிடுறதேன்னு ஃபீல் பண்ணணும். பகவான் கிருஷ்ணன் நமக்காக அவர் உட்கார்ந்துக்கிறார். பட் ஆனா அவரை இப்ப வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்க இது பண்ணலன்ட்டு கொஞ்சம் லேட்டா முன்ன பின்ன வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணி நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த கெஸ்ட் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி பகவான் எப்போதும் நமக்கு பகவானுடைய கான்டாக்ட் இருக்கணும். அதனாலதான் பக்தர்களுடைய கான்டாக்ட் வச்சுனாலே பகவானுடைய கான்டாக்ட் வச்சுக்கிற மாதிரி. எப்போதும் பக்தர்களோடயே இருப்பாரு பகவான், வேற எங்கும் போக மாட்டார், அவர் பக்தர்களோடயே இருப்பார். அதுதான் நம்ம இந்த அத்தியாயத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே,
அதாவது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, ஓரளவு புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஆமா மாதாஜி. இதுக்கு வந்து கேள்விகள் பிரபு முன்னாடியே கொடுத்துட்டாரு. இன்னைக்கே இந்த முதல் அத்தியாயத்தை நம்ம படிச்சுட்டோம். அதுக்கான கேள்வி பதில இன்னைக்கே எழுதி வச்சிடுங்க. புத்தகத்துல இருந்து பார்த்து படிச்சு ஒரு நோட் புக் போட்டு அதுல எழுதுங்க. சரியா? ஓகே மாதாஜி. அதுக்கப்புறம் சேர்ந்துட்டே போகும், உங்களால எழுத முடியாது. இன்னைக்கு ஒரு அத்தியாயம் முடிஞ்செடுத்து இதை வந்து உடனே கையோடையே அதுல என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அதுலயே புத்தகத்திலேயே இருக்கும் ஆன்சரு. அதை பார்த்துட்டு படிச்சுட்டு நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு கிளாஸ் வரப்ப இந்த ஃபர்ஸ்ட் முதல் அத்தியாயத்திற்கான கேள்விகள் என்ன இருக்கோ அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணி நீங்களே சொல்லணும், படிக்கணும் நாளைக்கு. சரியா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியும். எழுதுறதுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஈஸியா சுலபமா இருக்கும். நீங்களே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த வேதம் என்றால் அறிவு அப்படி கொடுத்துருக்காங்களா மாதாஜி? ஆமா, அதுதான் கொஸ்டின் மாதாஜி. கொஸ்டின்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க இல்லையா? அன்னைக்கு கொடுத்தாங்க இல்லையா பிரபு, பெப்ரநாராயணன் பிரபு? அது வரவே இல்லைங்க மாதாஜி. நான் பாக்குறேங்க மாதாஜி. நான் அனுப்ப சொல்றேன். 16வது வச்சிருந்தாங்க மாதாஜி. அதனால கிளாஸ் கேட்க பிரபுஜி முடியல. அனுப்புவாங்க. இங்க இல்லைன்னா நீங்க வேற யார்ட்டாவது கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வரல, யாரு வரலன்னு பார்க்க முடியறது இல்ல. அதனால நீங்க உங்களுக்குள்ள நம்பரை ஷேர் பண்ணிட்டு எது என்னைக்கு என்ன கொஸ்டின் வந்தது ஷேர் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? நான் பிரபுட்ட இன்னைக்கு சொல்றேன், நானு பிரபுஜி கிட்ட. சரியா? அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு முடிச்சா